பழைய ஏற்பாட்டிலே நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். 10 கற்பனைகள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில். இதை செய், இதை செய்யாதே என்றதான கற்பனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படிப்பட்டதான தெளிவான கற்பனைகள் என்ன இருக்கிறது என்று உங்களுக்குள்ளாக சிலர் யோசித்திருக்க கூடும். We all know that in the Old Testament there are 10 commandments given to us in a very detailed manner for us to understand. But in the New Testament, many of you might be wondering what God has kept. What are the commandments God has kept for us believers? பல கற்பனைகள் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே சில கற்பனைகள் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் தமிழ் வேதாகமத்தில் 14. Titus chapter 1 verses 13. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். Wherefore rebuke them sharply that they may be sound in the faith. ஆண்டவர் சொல்கிறார், யாருக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இது தேவனை அறியாத அவிசுவாசிகளுக்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையிலே இருக்கிறதான விசுவாசிகளுக்கு குறிப்பாய் சொல்லப்பட்டதான கட்டளையாகும். This verse is not written for the unbelievers, but it's written for those who have accepted Jesus Christ as their personal savior, for those who are a part of a church, who is a church believer. To them this commandment has been given clearly. சொல்லுவோமா, இது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. You can repeat that this commandment has been given for me. இது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. This commandment is given for me. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆரோக்கியமான விசுவாசத்தை நாம் உடையவர்களாக, விசுவாசத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். God tells us that we need to be sound in the faith. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய செயல்களை நம்ம பார்த்தால், ஆண்டவர் யார் யாரையெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு அழைத்து ஆசீர்வதிக்கிறாரோ அதில் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பரீட்சையை, அது ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். In the Bible, when we see various incidents, we can understand that God, whomsoever He has chosen and called, He keeps some sort of tests for them before they actually receive their blessings. ஆபிரகாமை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஆபிரகாமை அவருடைய தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் சொன்னார். அதே போல ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அந்த தன்னுடைய தேசத்தையும் தன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு வெளியே அவர் புறப்பட்டு வெளியில வந்தார். For example, we can take the life of Abraham. When we see the life of Abraham, God calls Abraham to leave his country and come out, and accordingly he does so. He leaves his family, his country, and then comes and dwells in a different land. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வார்த்தையே, உன்னை நான் பெருக பண்ணுவேன், உனக்குள்ளாக சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இப்படியாக ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். But and we all know that to Abraham God had given the blessing that he will be blessed above all people, and that in him and through him all children and all people will be blessed. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட, ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருந்தது. But at that time Abraham did not have even one child of his own. ஆபிரகாமுடைய சூழ்நிலையை நீங்க தனிப்பட்ட நிலைமையில நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம் சோர்ந்து போவதற்கான எல்லா விதமான காரணங்களும் இருந்தது. And when you see the life of Abraham, just the life of Abraham, if you consider his life, you would understand that he had all the reasons for him to lose heart and be depressed. ஏன்னா அவருக்கு ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தம் அவர் எதிர்பார்த்ததை போல உடனே அந்த வாக்குத்தத்தமானது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. Because the promise that God had given him, it did not manifest or take place in his life immediately or right after God had proclaimed the blessing on him. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். Romans chapter 4 verse 18, who against hope believed in hope that he might become the father of many nations, according to that which was spoken, so shall thy seed be. உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதற்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. சொல்லுவோமா, எந்த விதமான அடையாளமும் இல்லை. Though God had given the promise stating that so shall his seed be, there was no situation or anything that was promising enough for him to believe the word of God. எந்த சைனும் எந்த விதமான அறிகுறியும் இல்லை. ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கு விசுவாசிகளை பார்க்கும்போது, குடும்பங்களை பார்க்கும்போது, கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறாவிட்டால் உடனே என்ன பண்றாங்க? சோர்ந்து போயிடறாங்க. எப்போ நடக்கும் இது? என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் முடியும் என்கிறதான ஒரு சோர்வு இல்லாவிட்டால் ஒரு கேள்வி மனதில் எழும்புகிறது. There was no sign to prove the blessings of God in his life to take place. Just similarly, we see in the lives of many believers, many keep wondering, when will all the promises God has given me be fulfilled in my life? When will it happen? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதுதான் அந்த இடத்துல விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவராய் இருந்தார். We can understand that Abraham was sound in faith because the Bible says
who against hope believed in hope. That is what the Bible says about Abraham. 19வது வசனத்திலே பார்க்கிறோம், அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதும் எண்ணாதிருந்தான். And being not weak in faith, he considered not his own body now dead, when he was about 100 years old, neither yet the deadness of Sarah's womb. நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்பி இருக்கிறவர்கள் தான் பெரிய காரியங்களை அவர்கள் பார்ப்பார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அவர்கள் அனுபவிப்பார்கள். Those who are able to hope against all hope, those who are able to believe this, they are the ones who will see great and mighty things. They are the ones who will see the promises of God being fulfilled in their life. ஆபிரகாம் பாருங்க எப்படியாக அந்த நாட்களிலே, அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டார்? அவர் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் நினைக்கவே இல்லை. When you see Abraham in the period that was present where before God could fulfill the promise, in the waiting period, he never considered the deadness of his Sarah's womb, neither did he consider his own body being dead. அப்படியானால் அவர் வேற ஏதோ ஒரு காரியத்தை அவர் நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். Which means he was thinking about something else. அவருடைய நினைவு எல்லாமே, அவருடைய மனது முழுவதும் எதை நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால் தேவன் சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர், அது மாத்திரம் தான் அவருடைய மனதில் இருந்தது. His mind was filled with the thought of how God will definitely fulfill whatever he has promised. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையானது என்ன தெரியுமா? renewed mind, புதுப்பிக்கப்பட்டதான மனது நமக்கு தேவையா இருக்கிறது. Today believers, we who are the believers, we need a renewed mind.